ஹலோ கைஸ், வெல்கம் டு கீரா பிளேஸ். நம்ம போன தடவை இந்த வில்லேஜை கண்டுபிடிச்செல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த எபிசோடு நம்ம வீடு கட்டுவோம். சரி வாங்க, நம்ம போய் நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட் எடுப்போம். இவன் ஏதோ விற்பான், என்னெல்லாம் விற்கான்னு பார்ப்போமா? வாட்டர் கொடுத்தா எம்ராய்டில் கொடுப்பானா? ஓகே, சரி வாங்க, நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு போய் எடுப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மரம் நிறைய தேவை. ஃபஸ்ட்டு போய் மரத்தை போய் கொஞ்சம் வெட்டிட்டு வருவோம். நம்மளோட இது செஸ்டெல்லாம் இங்கே தான் வச்சோம். அது எங்கே இருக்குது? இந்த இருக்கு. நைட் ஆகிட்டு நம்ம தூங்கிட்டு நாளைக்கு காலையில் பண்ணுவோம். நம்மகிட்ட ஒரு ஆக்ஸ் தான் இருக்குது. இந்த ஆக்ஸ் பார்த்தா இன்னொரு ஆக்ஸ் செஞ்சுக்கிடுவோம். இன்னொரு ஆக்ஸுக்கு ஸ்டோன் வேணுமா? ஓகே, கொஞ்சம் ஸ்டோன் எடுத்துகிட்டு இன்னொரு ஆக்ஸ் செஞ்சுக்கிட்டு நம்ம போய் மரத்தை நிறைய வெட்டிட்டு வருவோம். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து மரத்தை வெட்டிட்டு கண்டினியூ பண்ண. ஓகே கைஸ், நம்ம தேவையான அளவுக்கு மரத்தை எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து நம்ம வீடை கட்டுறதுக்கான இது எடுத்துட்டோம். நம்ம ஒரு 64 ஒரு 46 அந்தளவு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கான அந்த நம்ம இடத்துல போய் வீடு கட்டுவோம். போய் ஃபஸ்ட்டு நம்ம இடத்துக்கு போயிட்டு ஒரு வீடு நல்ல வீடாக கட்டுவோம். வீடு வேறு எனக்கு கட்ட தெரியாது, இப்படி கட்ட வரணும். நம்ம வீடு வாசலை வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இல்லை, இப்படி பார்த்த மாதிரி வச்சுக்கணும், கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம ஒரு வீடு எப்படி கட்டுன்னு தெரில. சரி, நான் குத்து மதிப்பாக எப்படியே கட்டுறேன். இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு வேணால் பிற காமிக்கேன். அப்படி இப்படியே பண்ணி ஏதோ ஒரு அவுட்லைன் போட்டிருக்கேன். இது நல்லாயிருக்கும்னு நினைக்கேன். இல்லை, இந்த அவுட்லைனும் கிராஸாக இருக்குது. அப்படி இப்படி பண்ணி ஏதோ ஒரு அவுட்லைன் போட்டிருக்கேன். இது கரெக்டாக வந்திருக்கு. நம்ம இதே அவுட்லைன் அப்படி மெயின்டைன் பண்ணி அடுத்த வீடு கட்டுவோம். சரி, இதே மாதிரி 4 சைடும் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கேஸ், 2 சைடும் அவுட்லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சைடு 2த்துக்கும் கீழே ஃப்ளோர் போட்டு வால் போடுவோம். வந்து இங்கே ஃப்ளோர் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து வீட்டுக்கு இந்த அவுட் சைடோட டெக்கரேஷன் ஆரம்பிப்போம். டெக்கரேஷன் வந்து ஏதோ பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் எனக்கே தெரில. சரி, பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம கிளாஸ் செய்கிறது கொஞ்சம் சேண்டு தேவை இருந்துச்சு. அதான் சேண்டு எடுக்கலான்னு வந்திருக்கேன். இப்படி சென்டர்லேயே இருக்கலான்னு பார்த்தா உடச்சு கொடுப்பேன். ஒருங்க சைடில் அடைச்சிட்டு எடுக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரியே சேண்ட் எடுத்துக்கிடும். சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் சேண்டு தான், கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம் இந்த இடத்த விட்டு. சேண்டை மேலே கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இது கட்டிக்கிடுவோம். சரி போதுது, அப்படியே மேலே கிளம்பிடுவோம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு சேண்டை வந்து ஃபர்னஸில் போட்டு ஹீட் பண்ணி கிளாஸாக மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, சேண்டை ஹீட் பண்ண போட்டுருவோம். நான் ஆல்ரெடி 3 இதை ஹீட் பண்ணியிருந்தேன், ஸ்டோனை. எதுக்குன்னா நம்ம வந்து இது
ஸ்டோன் கட்டர் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டோன் கட்டர் செஞ்சுட்டோம்னா நமக்கு வந்து காபிள் ஸ்டோன் நிறையா சேவ் பண்ணலாம். நம்ம ரூஃபுக்கு வந்து நான் வந்து காபிள் ஸ்டோனு ஸ்டேர் கேஸ் வச்சு ரூஃப் போடலான்னு இருக்கேன். இதுதான் இப்போ இதை இங்கே வச்சுருவோம். இப்போதைக்கு வச்சுட்டு இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இதை செஞ்சுக்கிடுவோம். ஒரு இதுக்கு ஒரு செய்யலாம். அதெல்லாம் நிறைய தேவைப்படும். இதெல்லாம் நம்ம ஒன்று இதுக்கு ஒரு இது செஞ்சுக்கலாம். சரி, இது ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். ஓகே, நம்ம காபிள் ஸ்டோன் கம்மியாக தான் இருக்குது. நம்ம காபிள் ஸ்டோன் நிறைய வேணும். காபிள் ஸ்டோனை போய் நம்ம கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே தான் கேவ், நம்ம வீட்டுக்கிட்டே தான் ஒரு கேவ் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் காபிள் ஸ்டோன் மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். ஏதோ பண்ணலாம், விழுந்துருக்கோமா கொஞ்ச நேரம் விழுந்துருப்போம். சரி, நம்ம அந்த கீழே போய் காபிள் ஸ்டோன் மட்டும் எடுத்துகிட்டு வருவோம். இப்போதைக்கு ஒரு 64 மட்டும் மைண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வேணுன்னா நம்ம வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டலாம். நம்ம வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த 64 வச்சு ஃபுல்லுத்து ஸ்டேர் கேஸ் செஞ்சு மேலே மாட்டுவோம். ஸ்டேர் கேஸ் ஓகே, ஸ்டேர் கேஸ் செஞ்சாச்சா? இப்போ நம்ம வந்து மேலே ஏறி இந்த ஸ்டேர் கேஸ் ஒன்று வைப்போம். ஸ்டேர் கேஸ் நம்ம வந்து இப்படி வச்சுட்டே போவோம். இந்த மாதிரி வச்சுப்போம். இல்லை, நம்ம ஸ்டேர் கேஸ் இதுலேருந்து வைப்போம். இது நல்லாயிருக்கும். இதில் வந்து வுட்டு வச்சுக்கிடுவோம். நம்ம இதில் ஸ்டேர் கேஸ் வச்சுக்கிட்டு கீழே வந்து வுட்டு. ஓகே, நம்ம 64 காபிள் ஸ்டோனை வச்சு இந்த அளவு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு 64 கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு நம்ம இந்த சைடு முடிச்சிடலாம். இப்போ நைட்டாக போய் தூங்கிட்டு அடுத்த நாள் வேலையை பார்ப்போம். சரி, நம்ம இன்றைக்கி தூங்கிட்டு அடுத்த நாள் இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேறு ஏதாவது பண்ணணுமா? இந்த ஒன்று ஐயோ இதான் மாற்றிட்டானே. சரி, இருக்கட்டும், வாங்க தூங்கிடுவோம். தூங்கிட்டு அடுத்த நாளில் ஏதோ விச்சி சவுண்டு கேட்க அந்த இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, கிளாஸ் ரெடி ஆகிட்டுனா கிளாஸை வச்சுருவோம். இப்போதைக்கு கிளாஸ் ரெடி வைப்போம். ஐயோ, ஒரு கிளாஸ் தப்பாக வச்சுட்டேனே. ஓகே, இப்போதைக்கு இப்படி வச்சுருப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் காபிள் ஸ்டோனை மைண்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நம்ம தேவையான அளவுக்கு காபிள் ஸ்டோன் எடுத்தாச்சு. இப்போ இந்த காபிள் ஸ்டோன் எல்லாத்தையும் இதாக மாற்றுவோம். அது என்னது, வாலாக மாற்றுவோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதையும் கொஞ்சம் மாற்றிக்கிடுவோம். போதும், மீதி நம்ம வச்சுக்கிடுவோம். ஓகே, திரும்ப நம்ம மேலே ஏறி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்போம். ஓகே, நம்மளோட வீடை இந்தளவு இதாக்கியாச்சு. இன்னும் சைடில் கொஞ்சம்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணால் முடிஞ்சிடும். சைடில் கொஞ்சம் வால் போடணும், வேறு பின்னாடி வால் போடணும். இந்த இதெல்லாம் பண்ணிட்டா ஓரளவு நம்ம வீடு கம்ப்ளீட் ஆகிரும். அந்த இதை வால் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கேன். கெட்டி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சோളം மட்டும் வேலை இருக்குது. இந்தளவு கெட்டி முடிச்சாச்சு. நமக்கு இன்னும் நிறைய வுட்டு தேவை இருக்குது. வுட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு பிறகு கொஞ்சம் லீஃபு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிடும். ஷேர்ஸ் 2 இது இருந்துச்சு, அதை வச்சு ஷேர்ஸ் செஞ்சாச்சு. கொஞ்சம் லீஃபு வேறு கொஞ்சம் வுட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகே, நம்ம தேவையான அளவு வுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வுட்டை வச்சு இதை வச்சு கிராஃப்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம அந்த சைடில் வந்து மேலே வந்து இது போடலாம். நம்ம சைடில் மேலே இந்த பிளாக்கு போல லாகாகவே போட்டுருவோம். அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா சைடும் போட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கேன். ஓகே கேஸ், நம்ம வீடை முக்கால்வாசி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி நல்லா இருக்கா? இதுக்கப்புறம் நம்ம உள்ள இன்டீரியர் ஒர்க் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதை மட்டும் முடித்தா நம்ம வீடு கம்ப்ளீட் ஆகிரும். நம்ம வெளியே அவுட்டர் ஒர்க்குக்கு வந்து நமக்கு வந்து லீவ்ஸ் நிறைய வேணும். அந்த லீவ்ஸ் எடுக்கிறதுக்காக ஷேர்ஸ் செஞ்சு நம்ம போய் கிளம்புவோம். லீவ்ஸ் எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம தேவைக்கு அதிகமாக லீவ்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த லீவ்ஸை வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் மட்டும் பண்ணுவோம். இதை எப்போ டெக்கரேஷன் பண்ண தெரில, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஃபுல்லாக லீவ்ஸ் வச்சுருவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி லீவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். சரி, இந்த லீவ்ஸை வச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது கண்டினியூ. அவ்வளோதாங்க, நம்ம வீடு கம்ப்ளீட் ஆகிட்டு. இங்கே பாருங்கள்,
உள்ளெல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. வெளியும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சோல மட்டும் இது மட்டும் தேவை. என்னதுன்னா சாண்டு. ஒரே ஒரு கிளாஸ் வேணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் இல்லை. இது மட்டும் ஒரே ஒரு சாண்டு கிளாஸ் மட்டும் எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க கைஸ். நம்ம வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு. இங்கே பாருங்கள், மேலே சும்மா ஒரு அழகு மேலே இன்னொரு கிளாஸ் வச்சுட்டேன். வேறு அந்த கிளாஸும் கம்ப்ளீட் ஆகிட்டு. இதுதான் இனிமேல் நம்ம வீடு. இதுக்கப்புறம் உள்ள டெக்கரேஷன் போக போக நம்ம பண்ணிக்கிடுவோம். இப்போதைக்கு இவ்வளோ போதும். நம்ம இதுக்கப்புறம் போக போக பண்ணிக்கிடுவோம். மீதி மைனிங் அதெல்லாம் அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.